ஒவ்வொரு மாதமும் கூடுகிற கூட்டங்களில் ஒரு சில மாதங்கள் கூட முடியாத நிலையில் இன்று நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இந்த கூட்டத்திலே அண்மையிலே பத்திரிகை வாயிலாக தேர்தல் ஆணையாளரோடு ஏற்பட்டிருக்கிற ஒரு கடித பரிமாற்றம் குறித்து கட்சிக்குள்ளே சொல்லப்படாத விஷயங்கள் இன்று ஊடகங்களில் பேசப்படுகிற ஒரு நிலவரம் மிகவும் கவலைக்குரியது. எனவே இது சம்பந்தமாக தீவிரமாக ஆராய்ந்து உண்மை நிலவரம் தெளிவுபடுத்தப்பட வேண்டும். கட்சியுடைய தீர்மானங்கள் அவ்வப்போது உரியபடி எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்த விமர்சனங்களை கட்சிக்கு வெளியிலே செய்து கொண்டிருப்பது குறித்தும் அது சம்பந்தமாக உரிய நடவடிக்கைகளை எடுத்து கட்சியை ஸ்திரப்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் கூடியாக இருக்கிறோம். அமைச்சர் அவர்களே, நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் கட்சியினுடைய இந்த சிலாளநாயகம் குறித்த ஒரு கடிதம் தொடர்பான விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஊடகங்கள் தவறான விடயங்களை குறிப்பிடுவதாக. அவ்வாறெனின் எந்தெந்த விடயங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றன? உண்மையில் கட்சி தலைவர் என்ற வகையில் உங்களுக்கு தேர்தல்கள் ஆணையாளனால் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டதா இல்லையா? இந்த சிலாளநாயகம் குறித்த சர்ச்சை என்பது உண்மையா இல்லையா? இல்ல, செயலாளர் நாயகம் குறித்த ஒரு குழப்ப நிலை இருப்பதாக தேர்தல் ஆணையாளர் காலம் கடந்து ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இது எங்களால் நியாயபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். அது சம்பந்தமாக நாங்கள் தேர்தல் ஆணையருக்கு தெளிவுபடுத்துவோம். அதே நேரம் கட்சியுடைய யாப்பின் பிரகாரம் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் குறித்த நடவடிக்கைகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து நாங்கள் இன்று தீவிரமாக ஆராய இருக்கிறோம். இதிலே கட்சி உறுப்பினர்கள் மத்தியில், அதாவது உயர்பூர்வ உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக கட்சியுடைய உச்சபீடத்தில் கருத்து தெரிவிப்பதை விடுத்து வெளியிலே பத்திரிகைகளுக்கு கலைத்துக் கொண்டிருப்பது என்பது ஆரோக்கியமான விஷயம் அல்ல. எனவே இந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து உரிய முடிவுகள் எடுக்கிறோம். நன்றி அமைச்சர் அவர்களே.